நம்மளோட ப்ரொஃபஷனல் டெய்லரிங் ஆன்லைன் லைவ் கிளாஸஸோட 5th பேட்ச் கம்மிங் February 18th நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த கிளாஸஸ் வெரி பேசிக்கா பிகினிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்மளோட கோர்ஸ்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம். வெல்கம் டு ஜெனி ஃபேஷன்ஸ். இப்போ இந்த வீடியோவில் ஓல்டு சாரீ எப்படி நம்ம ஒரு லாங் கவுனாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் நான் எடுத்துக்கூடிய ஒரு ஓல்டு பட்டு சாரீ. ஸோ இந்த பட்டு சாரியை தான் நம்ம வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஓல்டு சாரீஸ் இருக்குது, நீங்கள் வந்து சாரீ வியர் பண்ணுறதுக்கு விருப்பப்படல, ஸோ அதை வந்து நம்ம லாங் சுடியாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம இப்போ லைனிங் எடுத்துருக்குறோம். 2.5 மீட்டர் அளவுக்கு லைனிங் எடுத்துருக்கிறேன். ஸோ லைனிங் உங்களுக்கு வந்து டாப் சைட் மட்டும் லைனிங் போதும், பாட்டம் சைடு லைனிங் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாட்டம் சைடு லைனிங் யூஸ் பண்ண வேண்டாம். பாட்டம் சைடும் லைனிங் வேணுங்கிறவங்க பாட்டம் சைடும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கூடிய மாடல். ஸோ பிரின்சஸ் கட் மாடலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அளவு வச்சு தான் நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து எக்ஸல் சைஸுக்கான மெஷர்மெண்ட் தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லாங் சுடி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட லாங் சுடி எடுத்துட்டு அதுலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட் மாடலில் இது வந்து ரெடிமேடாக வாங்கின ஒரு லாங் சுடி தான். இந்த லாங் சுடியை இதே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹிப் போர்ஷனுக்கு கீழே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து கவுன் மாதிரி ஃப்ளீட்ஸ் நிறைய வைக்கும்போது உங்களுக்கு அது வந்து நல்ல ஃப்ரில்லாம் நிறைய வரும்போது கவுன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாடலில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டோட்டல் ஹைட்டு, நம்மளோட லாங் கவுனுக்கு டோட்டல் ஹைட் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேண்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி ஷார்ட்டாக போதும் அப்படின்னா ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஃப்ளோர் லென்த் வரைக்கும் வேணும் அப்படின்னா ஃப்ளோர் லென்த் வரைக்கும் நீங்கள் வந்து ஹைட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு இந்த கவுன் பார்த்தீங்கன்னா அம்பர்லா மாடல். ஸோ இது வந்து எனக்கு ஃப்ளோர் லென்த்துக்கு வரும். ஸோ அதே அளவு தான் நான் எடுக்கிறேன். ஷோல்டர் நமக்கு நெக் போர்ஷன்லும் ஷோல்டரும், அதாவது நெக் போர்ஷன்லேருந்து ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த பிளேஸில் கரெக்டாக டேப்போட ஃபர்ஸ்ட் இன்ச்சை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி துணியில் சுருக்கி இல்லாமல் அப்படி கரெக்டாக ஃபுல் லென்த்தும் டேப் அப்படியே வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டோட்டல் லென்த் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு டோட்டல் லென்த் பாருங்கள் 53 இன்ச் டோட்டல் லென்த் எடுத்துருக்கிறேன். ஸோ டோட்டல் லென்த் வந்து 53. இனி அதுலேருந்து இந்த ஹிப் வரைக்கும் உள்ள போர்ஷன், ஸோ அதோட ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்னா 15. ஸோ 15 இன்ச் வந்து நமக்கு வந்து ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும், அதுக்கு கீழே பாட்டம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து மேல் பக்கம் 15 இன்ச் ஹைட் வந்திருக்கும். இனி நம்ம விட்த்து பார்க்க போகிறோம். இந்த ஆம் ஹோல் பகுதிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு விட்த்து நான் பார்க்கும்போது 17 வந்துச்சு. ஸோ அந்த 17ஓட ஹாஃப் எடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேவிங்காக ஆட் பண்ணுவோம். தென் ஷோல்டர் பாருங்கள், இங்கே எனக்கு ரெடிமேட் சுடிங்கும் போது 3.25 இன்ச் அளவு ஷோல்டர் இருக்குது. சிலவங்க ஷோல்டர் ரொம்ப ப்ராடாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷோல்டர் கம்மியாக எடுத்துக்கோங்க. தென் ஆம்ஹோல் பாருங்கள், ஆம்ஹோல் 6 இன்ச்சஸ் இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணுறதை விட ரெடிமேட் ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஷோல்டர் அளவும் ஆம்ஹோல் அளவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பிரின்சஸ் கட் மாடலில் போடுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட்டுக்கு தனியாகவும் பேக்குக்கு தனியாகவும் நான் பேப்பர் பேட்டர்ன் போட்டு எடுக்கிறேன். ஸோ இப்போ டோட்டல் ஹைட் பாருங்கள். இப்போ நான் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைட்க்கான கட்டிங் நம்ம பண்ண போகிறோம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15.5. நமக்கு வந்து ஒரிஜினலாக 15 இன்ச் தேவை, அதுக்கு கூட ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஹாஃப் எப்படி அப்படின்னா ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச் அளவும் நம்ம வந்து பாட்டம் சைட், நம்மளோட பாட்டம் சைடும் இதுவும் சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நம்ம அந்த மாதிரி டோட்டலாக ½ இன்ச் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். தென் விட்த் எடுக்கிறோம். ஸோ விட்த் பாருங்கள், செஸ்ட் டு செஸ்ட் வந்து நமக்கு வந்து 17 இன்ச் விட்த் இருந்து. ஸோ அந்த 17 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8.5 கிடைக்கும். அந்த 8.5க்கு கூட 1.5 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணி டோட்டலாக 10 இன்ச் விட்த் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 10 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. மேல் பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 10 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட் லைன் போட்டு லைன்ஸ் போட்டு வச்சுக்கலாம்.
ஓகே, இனி நம்ம நெக்கோட விட்த் மார்க் பண்ணுறேன். இது வந்து போட் நெக் கிடையாது, நார்மல் நெக் தான் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ 2.5 இன்ச் நெக்கோட விட்த் மார்க் பண்ணிக்கலாம். தென் ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் 3.25 இன்ச் அளவு நம்மளோட அளவு ட்ரெஸ்ல இருந்து, ஸோ அதுக்கு கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 3.25 இன்ச் அளவில் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். தென் ஆர்ம்ஹோல் ஹைட் மார்க் பண்ணலாம். ஆர்ம்ஹோல் 6 இன்ச்சஸ். ஆர்ம்ஹோலுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட் எடுத்தால் போதும், எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ 6 இன்ச்சஸ் ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 6 இன்ச்சஸ் ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணியாச்சு. ஆர்ம்ஹோல் பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆர்ம்ஹோல் கர்வ் மார்க் பண்ணணும் அடுத்தது. ஸோ 1.5 இன்ச்சஸில் ஆர்ம்ஹோல் கர்வ் மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வந்து பேக் சைட் பீஸ் தான் இப்போ நான் கட்டிங் பண்ணுறது. ஃப்ரண்ட் சைட் பீஸுக்கும் தனியாக பேப்பர் பேட்டர்ன் போடுவேன். ஷோல்டர் ஸ்லாண்டிங் லைட்டாக அந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கொடுத்துக்கலாம். தென் பேக் சைடுக்கான நெக்கோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு நெக்கோட ஹைட் 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து போட் நெக்காக பண்ணுறதா இருந்தால் மெஷர்மெண்ட் வேறு வரும். ஸோ இல்லை நீங்கள் வந்து நார்மல் நெக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 5 இன்ச் பேக் நெக் எடுத்தால் போதும். ஸோ பேக் நெக் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கிறேன். தென் இடுப்பு பகுதிக்கு சரிவாக இந்த மாதிரி லைட்டாக ஸ்லாண்டிங்காக போட்டுக்கலாம். ஓகே, இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பேக் சைட் பீஸும் ஃப்ரண்ட் சைட் பீஸும் நான் தனித்தனியாக கட் பண்ணுறது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம பிரின்சஸ் கட் போட போகிறோம். அதே நேரம் ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ணுறேன்னா, பாட்லி பட்டன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பாட்லி பட்டன்ஸ் வச்சு நம்ம சென்டரை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து பாட்லி பட்டன்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைட் பீஸுக்கான பேப்பர் எடுத்துருக்கிறேன். பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் அந்த ஃபோல்டிங்லேருந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை வந்து லைன் போட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நான் வந்து பிரின்சஸ் கட் மாடலில் ஃப்ரண்ட்டில் வந்து சென்டரில் கட் பண்ணி பாட்லி பட்டன்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரின்சஸ் கட் மாடல் போடுறதா இருந்தால் ஒரு 1/4 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. பாட்லி பட்டன்ஸ் இன்சர்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். தென் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட பேக் சைட் பார்ட் எடுத்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சுக்கும் அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக அந்த ஃபோல்டிங் வர மாதிரி வச்சுட்டு நம்மளோட ஷோல்டர், ஆர்ம் ஹோல், சைடு இது எல்லாமே அதே அளவில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் இங்கே எவ்வளோ எடுக்கிறேன்னா 5.25 இன்ச் அளவில் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நெக்கோட டெப்த் வேணும் அப்படின்னா நீங்கள் 6.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து 5.25 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கிறது மீடியம் சைஸ் தான். உங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து நெக்கை வந்து இறக்கி டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தென் பாக்ஸ் போட்டுட்டு இதுக்கும் ரவுண்ட் நெக் தான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த 1/2 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம்ல, அது வரைக்கும் நம்மளோட ரவுண்ட் நெக்கோட ஷேப் போட்டு கட் பண்ணி இந்த பீஸும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிரின்சஸ் கட்டுக்கு வந்து டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பிரின்சஸ் கட்டுக்கு வந்து என்னோட அளவு சுடியில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஷோல்டர்லேருந்தே மேலே வந்து கட்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கட்டிங் வந்து ஷோல்டரும் அந்த ஸ்லீவும் ஜாயின் ஆகுதுல, அந்த பிளேஸ்லேருந்தே கட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரெக்டாக நம்ம இந்த ஆர்ம் ஹோல் பகுதியில் சென்டரில் வரும்ல, அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து பிரின்சஸ் கட் வர மாதிரி நான் கொடுக்குறேன். சென்டர்லேருந்து அந்த பிரின்சஸ் கட்டுக்கான விட்த் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ சுடிதாரோட கரெக்ட் சென்டர் எடுத்துக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து நமக்கு வந்து அந்த கிராஸ் கட் மாதிரி வந்து ஜாயினிங் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஜாயினிங்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்போ பாருங்க, சென்டர்லேருந்து கரெக்டாக 3.5 இன்ச்சஸ் விட்ல பிரின்சஸ் கட் வந்திருக்கு. ஸோ இந்த விட்த்தை நம்ம அப்படியே நம்மளோட பேப்பர் பேட்டர்ன்லேயே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லைன் மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, ஸோ அந்த லைன்லேருந்து 3.5 இன்ச்சஸ் மார்க்கிங் பண்ணுறேன். இனி இந்த ஆர்ம் ஹோல் பகுதி நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அந்த ஆர்ம் ஹோல் பெண்ட் நம்ம போடுவோம்ல உள்பக்கம், ஸோ அந்த இடத்துக்கும் கொஞ்சம் மேல் பக்கமாக வர்ற மாதிரி கரெக்டாக நமக்கு வந்து இந்த டாட் போர்ஷனில் வந்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போடுறது. எப்போவுமே ஆர்ம் ஹோல் பகுதிக்கு ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் குழிவாக கட் பண்ணுவோம்ல, ஸோ அதையும் ட்ரா பண்ணிக்கோங்க.
ஓகே, ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ஆர்ம் ஹோல் பகுதி கரெக்டா சென்டர் இருக்குல்ல, ஸோ அந்த சென்டருக்கு கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு கீழே 3.5 இன்ச்சஸ்ல விட்த் போட்டிருக்கிறோம்ல, ஸோ அந்த விட்த்ல இருந்து அப்படியே நம்ம வந்து அப்படி வளைவா கொண்டு வந்து ஷார்ப்பா நம்மளோட எட்ஜை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு வந்து நம்ம சுடிதார் வியர் பண்ணும்போது பிரின்சஸ் கட் மாடல்ல போடும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க நம்ம இந்த மாதிரி கரெக்டா ஷேப் கொடுத்தாச்சு. இனி நம்மளோட பீசஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸும் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதுல இனி நம்ம வந்து சாரில இனி நம்ம வந்து நம்மளோட கட்டிங்ஸ் எல்லாம் பண்ண போறோம். ஸோ இந்த சாரி எடுத்துக்கோங்க. சாரியில உங்களுக்கு வந்து சாரியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். சாரியில் வந்து பல்லு டிசைன், அதாவது முந்தான டிசைன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முந்தான போர்ஷனை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டாப் போர்ஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாரி பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். முந்தான போர்ஷனை நீங்கள் வந்து ஸ்லீவ் பேட்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து நம்மளோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய பார்டர் கொடுத்துருக்கிறதுனால முந்தானல நீங்கள் வந்து அதை வந்து ஸ்லீவ் போர்ஷனுக்கு, இப்போ லாங் ஸ்லீவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லீவ் போர்ஷனுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்லீவ் போர்ஷனுக்கு யூஸ் பண்ணலை, பார்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறோம்ல, ஸோ அதை அப்படியே நம்மளோட சாரி பிட்டில் தான் நான் இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன், டாப் சைடு உள்ளதும். ஸோ அதை அப்படியே ட்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த ஃப்ரண்ட்ல உள்ள பீஸுக்கு மட்டும் இந்த பிரின்சஸ் கட் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த சைடில் நம்ம அந்த பிரின்சஸ் கட்டுக்கான டிசைன் கொடுத்து இந்த கர்வா கட் பண்ணி எடுத்தோம்ல, அங்கே வந்து என்னன்னா நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த ட்ரா பண்ணுறேன்ல, இந்த சைடு மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களோட பேப்பர் எந்த அளவு இருக்கோ அதை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வந்து கிளாத்ல வந்து ட்ரா பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி அந்த சைடும் இப்போ நான் ட்ரா பண்ணுறதுல இந்த இடமும் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பேப்பர் இருக்கிறத விட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. வேற எல்லா சைடும் அதே மாதிரி கழுத்து ஆர்ம் ஹோல் எல்லாமே அதே மாதிரியே கட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். தென் இனி அந்த சைடில் உள்ள பிரின்சஸ் கட்ல சைடில் ஜாயின் பண்ணுவோம்ல, இந்த 2 பீஸ், இந்த பீஸுக்கும் என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த கர்வ் மாதிரி வருதுல, அதுலேயும் என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணி வச்சிருக்கிற பீசஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மேல் பக்கம் உள்ள போர்ஷன் நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி கீழே உள்ள பாட்டம் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். ஸோ பாட்டம் போர்ஷன் கட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட ஸ்டிச்சிங்காக கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ண தேவையில்ல. டாப் சைட் மட்டும் நமக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவு அட்டாச் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பாட்டம் சைடு நமக்கு 38 இன்ச் வந்து ஹைட்டு தேவைப்படுது. ஸோ அதுக்கு கூட 38 ஒரு 1/2 இன்ச்சாக எடுத்தால் கூட ஓகே தான். ஸோ 38.5 எடுத்துக்கோங்க. பாட்டம் சைடில் இருந்து விட்த் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சாரியும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் சாரியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஹைட்டு வந்து 38.5 எடுத்துட்டு விட்த் வந்து நான் துணியை இப்போ 4 ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கும் போது உங்களுக்கு விட்த் எவ்வளோ எடுத்திருக்கிறேன் அப்படின்னா 31 இன்ச்சஸ் விட்த் எடுத்திருக்கிறேன். அதாவது துணியை வந்து 4 ஃபோல்டாக போட்டு வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு விட்த் வந்து 31 இன்ச் வச்சுட்டு நம்ம வந்து சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து பாட்டம் சைட் கட் பண்ணுறது. தென் லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. லைனிங் பீஸ்லையும் நம்ம வந்து ஹைட்டு சேம் ஹைட் எடுக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து ஒரிஜினலாக நீங்கள் வந்து எவ்வளோ எடுப்பீங்களோ 38.5 ஹைட் வந்து நம்ம வந்து ஃப்ளோர் லென்த்துக்கு வந்து எடுத்துருக்கிறதுனால அதை விட கம்மியாக ஒரு 35 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஹைட் எடுத்துக்கோங்க.
விட்த்தும் கம்மியாக எடுத்தால் போதும். விட்த் ஒரு 75, டோட்டல் விட்த் ஒரு 75 இன்ச்சஸ் வந்து டோட்டல் விட்த் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் 4 ஃபோல்டு பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு வந்து லைனிங் கிளாத்தில் வந்து விட்த் பாருங்க 18.5 இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன். லைனிங் வந்து நம்மளோட விருப்பம் தான். ஸோ உள்பக்கம் வந்து ரொம்ப ஃப்ளீட்ஸ் வைக்கணும்னு தேவையில்ல. ஸோ அதனால கம்மியாக இருந்தாலே போதும். தென் அடுத்தது நம்மளோட லைனிங் பார்ட் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ லைனிங் பார்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் அதெல்லாம் வச்சு கட் பண்ணணும்னு தேவையில்ல. பேக் சைட் பார்ட் நம்ம வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை வச்சு நீங்கள் வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுங்க போதும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட் பீஸ் தனியாக செப்பரேட்டாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் லைனிங் வந்து ஒரே அளவுலேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் போதும். தென் ஸ்லீவ் பார்ட்டுக்கும் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்லீவுக்கான ஹைட் எவ்வளோ எடுத்துருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 இன்ச்சஸ் தான் நான் டோட்டல் ஹைட்டே எடுத்திருக்கிறேன். தென் விட்த் பாருங்க 9.5 இன்ச்சஸ் விட்த் எடுத்திருக்கிறேன். தென் ஆப்போசிட் சைடோட ஹைட்டு 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ லைனிங் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதே மாதிரி இதே அளவுக்கு சாரியில் பார்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பார்டர்ல இருந்தும் கட் பண்ணி எடுத்துக்குவேன். இனி நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸ்டிச்சிங்க்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரின்சஸ் கட்டுக்கான சென்டர் பீஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு சைடில் வருதுல்ல, ஸோ அதையும் எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த சைடை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்து வைங்க, எது ரைட் சைட் பீஸ் எது ராங் சைட் பீஸ்ன்னு பார்த்து வச்சுட்டு 2 சைடுமே அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணியிருக்கிறோம்ல, ஸோ அதே அளவில் இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவில் அப்படியே ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இது வந்து வளைவாக வரதுனால கொஞ்சம் மெதுவாக அந்த டேர்னிங்ஸை கரெக்டாக கொடுத்து பண்ணுங்க. ஸோ 2 சைடும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த சைடும் அதே மாதிரி தூக்கி வச்சு அந்த ஆம்ஹோல் பகுதியிலேருந்தே அப்படியே ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணும்போது அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேர்னிங்ஸை கரெக்டாக திருப்பி திருப்பி கொடுத்து அப்படியே ஸ்டிச் போடுங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து இப்போ வந்து நான் சென்டரை கட் பண்ணி அதில் வந்து போட்லி பட்டன்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 2 சைடும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கரெக்டாக துணியை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட்டை அப்படியே கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி உள்பக்கமாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 1/2 இன்ச்சை அப்படியே சிங்கிள் ஃபோல்ட் பண்ணால் போதும். அந்த 1/2 இன்ச் அளவும் கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி இப்படியே வச்சுட்டு 2 சைடுமே ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டாச்சு. இனி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன துண்டு பீஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பீஸ் எடுத்துட்டு அது இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி அகைன் அந்த கார்னர் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து அந்த மடிப்புக்கு மேலே அப்படியே ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இனி பாட்லி பட்டன்ஸ் உள்பக்கமாக இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு கீழ்ப்பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து ஏதாச்சும் ஒரு சைடு இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக வச்சு கொஞ்சம் வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெட் கலரில் நான் கிளாத் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கிளாத்தோட சைஸ் எவ்வளோன்னா 2x2, அதாவது ஒரு சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 இன்ச் விட்த்தும் 2 இன்ச் ஹைட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 2 இன்ச் அளவு இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பாட்லி பட்டன்ஸ் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. நான் இப்போ வந்து ஸ்மால் பட்டன்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளாத்தை சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த நார்மல் த்ரெட் இருக்குல்ல, நம்ம ஸ்டீவிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் த்ரெட்டு தான், அந்த த்ரெட்டை எடுத்து கரெக்டாக நாட் போட்டு சுற்றி வச்சு கட்டிடுங்க. ஸோ கட்டினதுக்கு அப்புறமா கீழே கிளாத் உங்களுக்கு நிறைய ரொம்ப எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பட்டன்ஸுமே ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு ஹைட்டு வைக்கிறீங்களோ அந்த அளவு ஹைட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 12 பட்டன்ஸ் கிட்ட நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பட்டன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஏன் இந்த பட்டன்ஸை உள்ள தூக்கி வச்சு இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஃபுட் மாற்றிருக்கிறேன். சிங்கிள் ஃபுட் மாற்றிட்டு
இந்த மாதிரி நம்ம வந்து கீழே எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் வச்சிருக்கிறோம்ல அந்த சைடு வந்து இந்த மாதிரி அந்த பட்டன்ஸோட ஹெட் பார்ட் வர்ற மாதிரி வச்சுட்டு கரெக்டா நமக்கு அந்த நெக் போர்ஷன் எந்த இடத்துல இருந்து வருமோ அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச்ல இருந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்றோம். கரெக்டா நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா கொடுத்து ஸ்டிச் பண்ணி இருக்கிறது கரெக்டா ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணு வரணும். அதுக்கு கேப்ல இந்த பட்டன்ஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் வச்சு ஒவ்வொரு பட்டன்ஸா உள்ள இன்சர்ட் பண்ணி அதுக்கு மேல அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வரலாம். அந்த பட்டன்ஸ்க்கு கீழே ரொம்ப கிளாத் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டன்ஸா தூக்கி வச்சு இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க ஃபுல்லாவே ஸ்டிச் போட்டாச்சு. இனி இந்த கழுத்து பகுதி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம பேக் சைட் பீஸ் எந்த விட்த் எந்த ஹைட் இருக்கோ அதே லெவலுக்கு நமக்கு வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் சைட் பீஸும் வந்துடும். ஸோ இனி என்ன பண்ணிக்கலாம்னா லைனிங் கிளாத் அப்படியே தூக்கி வச்சு கழுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேல பதிப்பு தையல் கொடுத்துக்கலாம். இதுல நீங்க வந்து பைப்பிங் கொடுக்கறதா இருந்தா பைப்பிங் கூட கொடுத்துக்கலாம். தென் என்ன பண்றேன் அப்படின்னா சுத்தி எல்லாம் ஷோல்டர், ஆர்ம் ஹோல், சைட் பார்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைட் பீஸும் கழுத்து அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஒரு 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ்ல அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஷோல்டர். இது வந்து நார்மல் ஸ்மூத் ஷோல்டர் டெக்னிக் இல்லை, இது வந்து ரஃபா நம்ம பண்ற அதே மெத்தட் தான். இதுக்கு நீங்க அந்த ஷோல்டர் நான் ஆல்ரெடி டீச் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஷோல்டர் டெக்னிக் கூட நீங்க இதுல யூஸ் பண்ணலாம். தென் ஸ்லீவ் பார்ட் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் பார்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒன்று தூக்கி வச்சுட்டு பாட்டம் சைட் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போடுறேன். ஸோ இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பார்ட் ரெண்டும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நம்மளோட ஆர்ம் ஹோல் பகுதியில் தூக்கி வச்சு நம்ம வந்து ஜாயினிங் பண்ண போறோம். ஸ்லீவும் ஆர்ம் ஹோல் பகுதியும் அப்படியே வச்சு அட்டாச் பண்ண போறோம். ஓகே, நம்ம இப்போ ரெண்டு சைடும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இனி சைடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் கேப் விட்டு சைடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைடு ரெண்டு சைடுமே ரெண்டு ஸ்லீவ் போர்ஷன்லையும் சைடு ஜாயின் பண்ணிட்டு நமக்கு வந்து பாட்டம் சைடு விட்த் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஹிப் சைஸ் இதில் நமக்கு எவ்வளவு ஹிப் சைஸ் இருக்கோ அந்த விட்த்துக்கு ஏற்ற மாதிரி வர்ற மாதிரி பாட்டம் சைடில் நம்ம இனி வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இதில் நம்ம ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா டோட்டல் விட்த் எந்த அளவு வருதுன்னு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு கரெக்டான விட்த்தும் நமக்கு வந்து பாட்டம் சைடு நம்மளோட மெட்டீரியல் எடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வைப்போம். ஸோ சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வைக்கும்போது கரெக்டாக அந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ ஒரு 1 இன்ச் சைடு ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சுக்கோங்க. ஃப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி பொடி பொடி ஃப்ளீட்ஸாக வைக்கும்போது உங்களுக்கு பஃப் வந்து ரொம்ப பெருசாக வரும். ஸோ ஃப்ளீட்ஸ் கம்மியாக வைக்கும்போது உங்களுக்கு வந்து நார்மலாக வரும். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான். லைனிங் கிளாத் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க லைனிங் கிளாத் யூஸ் பண்ண வேண்டாம். லைனிங் கிளாத் வேணும் அப்படின்னா இதே மாதிரியே தான் ஃப்ளீட்ஸ் வச்சு உள்பக்கத்தில் இந்த அளவுக்கு நெருக்கமாக ஃப்ளீட்ஸ் வைக்க வேண்டாம். லைட்டாக கொஞ்சமாக ஃப்ளீட்ஸ் வச்சு லைனிங் கிளாத்தும் எடுத்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள்
இப்போ நான் என்னோட பாட்டம் சைடு நம்ம எடுத்திருந்த கிளாத் எல்லாமே நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சு முடிச்சிட்டேன். இப்போ நான் எடுத்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாப் சைடோட விட்த் இருக்கிறத விட டோட்டல் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது ஒரு 1 இன்ச் அளவு விட்த் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃப்ளீட்ஸ் வச்சிருக்கிறேன். இனி அடுத்தது இதே மாதிரி இப்போ பாருங்க மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க. பாட்டம் சைடோட விட்த்தும் நமக்கு டாப் சைடில் அந்த ஹிப்போட விட்த்தும் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க 2ஆ ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி மேல் பக்கம் உள்ள பீஸும் 2ஆ தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து மெஷர்மெண்ட்ஸ் பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல கம்மியாவோ கூடுதலாவோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளீட்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இனி இதே அளவுக்கு லைனிங் கிளாத்தும் எடுத்து அதுலேயும் விட்டு இதே அளவு வர்ற மாதிரி, அதாவது நம்ம கீழ்ப்பகுதியில் ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துருக்கணும்ல விட்டு, ஸோ அதே அளவுக்கு லைனிங் கிளாத்லேயும் வர்ற மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கணும். அதுக்கு முன்னாடி கரெக்டாக இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அந்த 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இனி இதே மாதிரி லைனிங் பீஸ்லையும் எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன லைனிங் பீஸ் வந்து நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் எவ்வளோ விட்த் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விட்த்து தேவையில்ல. அந்த மெயின் ஃபேப்ரிக் எடுக்கிற விட்த்தை கம்பேர் பண்ணும்போது 1/2 விட்த் இருந்தால் போதும். சின்ன சின்ன ஃப்ளீட்ஸை அங்கேயா வச்சா போதும். கரெக்டாக ஆனால் அதே விட்த்துக்கு எடுக்கணும். நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சதுக்கு அப்புறமா விட்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா அதே அளவுக்கு விட்த்து வரணும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப கம்மியாக சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் தான் வச்சுருக்கிறேன். ஸோ இனி இதையும் அதே மாதிரி சைடை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. சைடை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணிக்கோங்க, விட்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி இனி நம்மளோட இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கணும்ல அதுக்கு உள்பக்கமாக தூக்கி வச்சு இதையும் சுற்றி அப்படியே என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த விட்த்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை உள்பக்கமாக வச்சு அப்படியே மேல் பக்கத்தில் 2 ஃபேப்ரிக்கும் ஒன்றா ஆகுற மாதிரி சுற்றி டாப்லேருந்து 1/4 இன்ச் அளவு கேப் விட்டு ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சுற்றி ஜாயினிங் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இனி எடுத்து பாருங்க, நம்மளோட மேல் பக்கம் உள்ள டாப் சைட் பீஸும் கீழ்ப்பக்கம் உள்ள பீஸும் கரெக்டான விட்ல இருக்கணும். அப்படி வச்சுட்டு பாட்டம் சைடை வந்து ரிவர்ஸ் பண்ணியும் டாப் சைடை வந்து கரெக்டாக துணியோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு 2 அதாவது பாட்டம் சைடும் சரி டாப் சைடும் சரி துணியோட நல்ல பக்கம் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நம்மளோட டாப் சைடில் வந்து ஏதாச்சும் ஒரு லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்கல்ல ஹிப் சைடுக்கு, நம்ம அந்த ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்த ஏதாவது ஒரு பிளேஸில் கரெக்டாக கார்னர் பண்ணி வச்சுட்டு சுற்றி ஃபுல் ரவுண்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் விட்த் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி சுற்றி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு ஜாயின் ஆகும். ஸோ உங்களுக்கு இதில் டிஸ்டன்ஸ் அதாவது விட்த் வந்து கம்மியாகவோ கூடுதலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது சரியாக வராது. இவ்வளோ தான் நம்மளோட லாங் கவுன். ஓல்டு சாரியை ரியூஸ் பண்ணி லாங் கவுன் ரெடி பண்ணுற மெத்தட் சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடில் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். ஜிபேல உங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.